இந்த காலையிலும் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நான் உங்களோடு பேச போகிறேன். நான் இந்த வார்த்தையை இந்த காரியத்தை ஆக்சுவலாக இல்லை ஒரு பகுதியை நான் இந்த தினம்தோறும் நடக்கிற மாலை உபவாச ஜபத்திலே ஒரு நாள் நான் பேசினேன். ஆவியானவர் அதை எனக்கு ரொம்ப தீர்க்கமாய் அதை திரும்பவும் கேட்காதவங்களுக்காகவும் கேட்டவங்க அதை செயல்படுத்தணுங்கிறதுக்காகவும் அதை திரும்ப பேசும்படி என்னை வற்புறுத்தினதினாலே நான் அந்த காரியத்தையும் அதை தொடர்ந்து இன்னொரு காரியத்தையும் ரெண்டே விஷயம்தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ரொம்ப ஷார்ப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாய் செய்து விடுதலை பெறக்கூடிய 2 காரியத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். தயவுசெய்து இந்த சோர்வாக உட்காந்துருக்கவங்க உங்களே தட்டி இன்றைக்கி மட்டும் நீ தூங்கிட்டனா ரொம்ப நாளைக்கு நீ தூங்க வேண்டியிருக்கும். சொல்லுங்கள், உங்கள்கிட்டே சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். இன்றைக்கி மட்டும் நீ தூங்கிட்டனா ரொம்ப நாளைக்கு ஆசீர்வாதத்தை பார்க்காம நீ இருக்க போகிற. ஆமாம், இன்றைக்கி யாரும் தூங்கக்கூடாது, சரி? அதனால தான் நான் முதல்ல சொல்லிட்டேன், ஷார்ட்டாக பேச போகிறேன், ரொம்ப சுருக்கம்தான். அபியை கூட காணோம். சரி, 2 பேர், தாசியும் காணும் அபியும் காணும். அப்போ 2 பேரும் வந்துடுவாங்க. ஒரு ஆள் காணா போனால் தான் கொஞ்சம் டவுட்டு. ரைட், தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். தேவன் நான் என்னுடைய வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது எனக்கு உள்ள எழுந்த ஒரு கேள்விதான் தேவன் எனக்கு தந்த பதிலாயும் இந்த காலையிலே நான் தேவன் சபைக்கும் பேசுகிற வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்க நடந்து போகும்போது மோசேய சீனாய் மலைக்கு ஏறி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு 40 நாள் மோசேயோடு தேவன் பேசுகிறார். மோசே அங்கே உபவாசமாய் 40 நாள் தேவனுடைய பர்வதத்திலே போய் தேவன் தன்னுடைய விரலினாலே எழுதி கொடுத்த கற்பலகைகளை என்ன பண்ணிட்டுருக்காரு, வாங்கி கொண்டிருக்கிறார். இது ஒரு குளோரியஸ் மூமெண்ட். அந்த சீன் எப்படி இருந்துச்சா, பைபிள் சொல்லுது ஜனங்கள் அதை பார்த்து பயந்தாங்க. அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அப்படி ஆண்டோட மகிமை, அந்த க்ளோரி அந்த மலையை மூடி அங்கே அப்படியே ஒரு நெருப்பு எரிந்துட்டே இருந்தது மலைக்கு மேலே. ஏற்கனவே ஆண்டோர் சொல்லிட்டார் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் மலை கிட்ட என்னக்கூடாது, வரக்கூடாது. யாரும் ஒரு ஆடு மாடு கூட என்ன செய்யக்கூடாது, மலையின் பக்கத்தில் வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. போய் 2 முறைக்கு 3 முறை என்ன பண்ணார், அவங்கள நீங்கள் யாரும் வராதீங்கன்னு சொல்லி அலர்ட் பண்ணி வார்னிங்லாம் கொடுத்து இப்போ ஆண்டவர் மோசேயை எங்கே சந்தித்து பேசிகிட்டு இருக்காரு, சீனாய் பர்வதத்திலே. ஆண்டவர் இந்த ஜனங்களுக்காக அவங்க என்ன செய்யணும், அவங்க என்னை எப்படி சேவிக்கணும் என்று சொல்லி 40 நாள், ஒரு நாள் 2 நாள் இல்லை, நல்லா கவனிங்க, 40 நாட்கள் ஆண்டவர் மோசேயோடு பேசி கொண்டிருக்கிறார். மோசேயோட இருதயம் முழுவதும் யார் இருந்தா தெரியுமா, இந்த ஜனங்கள் தான். இந்த ஜனங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் மிகவும் அற்பமாக எண்ணின மனிதன். ஏன்னா அவர் அரண்மனையிலே வாழ்ந்த போது என்னுடைய ஜனங்கள் இப்படி அடிமைகளாக இருக்கும்போது எனக்கு எதுக்குடா இந்த அரண்மனை வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இதற்காக இந்த ஜனங்களுக்காக தன்னுடைய சந்தோஷத்தை இழந்த ஒரு மனுஷன். அவ்வளவு இந்த ஜனங்கள் அவருக்கு பிடிக்கும். அவருடைய இருதயம் முழுவதும் இந்த ஜனங்கள் தான். இப்போ தேவனுடைய பர்வதத்தில் போய் உட்கார்ந்து தேவனோட பேசிட்டு இருக்கிறார். கீழே என்ன நடக்குது, விக்கிரக ஆராதனை. நான் மேலே போய் தேவ பர்வதத்தில் போய் இந்த ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பேசிட்டு இருக்கிறேன், தேவன் சொல்லுகிறத கேட்டுட்டு இருக்கிறேன். நான் இந்த ஜனங்களுக்காக தேவ சமூகத்துக்கு ஓடி போகிறேன். என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் சந்ததிக்காக, என் குடும்பத்தில் ரட்சிப்படையாதவர்களுக்காக, என் கணவனுக்காக, யாருக்காகவும் நான் என்ன செய்கிறேன், சாப்பிடலை, சும்மா ஜெபம்ல 40 நாட்கள் இரவும் பகலும் தேவ சமூகத்திலே மோசே காத்திருந்தார். கீழே என்ன நடந்துட்டு இருக்கு, என் பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காலமே எந்திரிக்கிறேன், 3 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிற பெற்றோர் இங்கே இருக்கிறீங்க, இரவுகளை பகலாக்குற அநேகர் இருக்கிறீங்க, வேலைகளை துறந்துட்டு தேவ சமூகத்துக்கு ஓடி வந்து தேவனை சேவிக்கிறவங்க இருக்கீங்க.
வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு டியூட்டி மாதிரி தினந்தோறும் சபையில் வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை தேடுறீங்க, ஆராதிக்கிறீங்க. ஒரே ஒரு வாரம் கூட இந்த ஆராதனையை மிஸ் பண்ண பலன் இல்லாமல் விருப்பம் இல்லாத அநேகர் இருக்கீங்க. சில நேரம் கட்டாயத்தினால வேலை நிமித்தமாக கசப்போட கஷ்டத்தோட இன்னைக்கு எனக்கு ஆராதனை இல்லையே என்று ஆண்டவரை அவ்வளவு நேசிக்கிறீங்க. ஆனால் குடும்பம் என்ன பண்ணிட்டு இருக்கு? கீழே என் ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என் ஜனங்கள் ஆரோனை போய் எங்களை நடத்துகிற ஒரு தெய்வத்தை உண்டாக்கு என்று சொல்லி ஒரு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடிக்கிட்டு, வேதம் சொல்லுகிறது அது விளையாடி கூட என்றால் they were morally declining. அவர்கள் ஒழுக்கக்கேடாய் நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் தரம், அவருடைய பரிசுத்தம் குலைக்கப்பட்டிருக்கிறது. இச்சைகளிலே விழுந்து போயிருக்கிறார்கள். அம்மா எத்தனை வருஷம் சபைக்கு வரமா? 20 வருஷம். கணவன் எங்க? குடிச்சிட்டு வீட்டில் படுத்திருக்காரு. ஏன்? நீ ஆண்டவரை நேசிக்கலையா? ஆண்டவர் உண்மையாக சேவிக்கலையா? ஆண்டவர் கொடுக்கலையா? உன் குடும்பம் எங்க? இன்றும் அநேகர் தனியாய் வருகிறோம். இன்றும் குடும்பத்திலே பிரச்சனைகளோடு வருகிறோம். சபைக்கு போனால் திரும்பி போனால் வீட்டில் ஒரே சண்டை. தேவனை சேவிக்கிறதுனாலே அநேகர் வெறுக்கப்படுகிறோம். ஏன் இந்த நிலைமை? ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகள் தேவனை நேசிக்கலை? ஏன் இன்னும் உங்கள் கணவன் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டலை? ஏன் பேரளவு கிறிஸ்தவர்களா ஏதோ அம்மா அப்பா கூப்பிடுறாங்களேன்னு மாத்திரம் உங்கள் பிள்ளைங்க வராங்க? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சறுக்கல் இருக்குமோ என்கிற சந்தேகத்தோடைய அநேக பெற்றோர்கள் இன்றும் இருக்கிறீர்கள். ஏன் ராத்திரியில் தூங்க மாட்டேங்கிறா? யார்கிட்ட பேசுகிறா? என்ன பண்ணுறா? எங்கே போகிறா? பள்ளிக்கூடம் தான் போனாளா? கரெக்டாக தான் இருக்காளா? பாடம் தான் படிக்கிறாளா? வேற ஏதாவது தப்பு நடக்குதா தெரியல. கணவன் என்ன செய்கிறார்? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பர்வதத்திலே தேவனோட பேசிட்டு இருக்கேன். என் குடும்பம் என்ன பண்ணுது? சாத்தானுடைய கையிலே விழுந்திருக்கிறது. ஏன்? இதுதான் என் கேள்வி. இதுதான் என்னுடைய கேள்வியாய் நான் இங்கே ஜெபிக்கையில், நான் தேவனுடைய பாதத்திலே கிடக்கையில், ஆண்டவரை தவிர எனக்கு வேறே ஒரு நாட்டம் இல்லாத போது ஏன் என் குடும்பம் இன்னும் எழும்பி வரல? இது எப்போ நடக்கும்? இதெல்லாம் எப்போ மாறும்? ஒருவேளை இந்த கேள்வி உங்களுக்கு இருக்குமானால் அதற்கான ஒரு சாவியை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இதுவரைக்கும் காத்திருந்த மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கிறதற்கு, உங்கள் பிள்ளைகளில் நடக்கிறதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு தாய் சொன்னாங்க, போன வாரத்தில் என் மகன் வந்தான், வீட்டில் வந்து பைபிளெல்லாம் கிழிச்சு தூர போட்டு பயங்கரமாக அசிங்கமாக திட்டிட்டு போயிட்டா. அதுலேருந்து அந்த அம்மாவோட முகத்தில் சிரிப்பே நான் பார்க்கல. ஏன்? நான் ஆண்டவரை தானே சேவிக்க வரேன். நான் வேறு என்ன எதிர்பார்க்கிறேன்? வேறு நான் என்ன கேட்டேன் ஆண்டவர்கிட்ட? ஏன் என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க? எவ்வளவு அடிப்பட்டாலும் ஆண்டவரை நேசிக்க மாட்டேங்கிறான், எல்லாத்தையும் இழந்தாலும் ஆண்டவரை தேட மாட்டேங்கிறான். இதெல்லாம் எப்போ நடக்கும்? ஆண்டவர் எவ்வளவோ சிச்சித்து தான் பார்க்குறார். ஆண்டவர் எவ்வளோ கிருபையாக இருந்து தான் பார்க்குறார். ஆனாலும் ஒரு பெரிய சேஞ்ச் இல்லையே. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா, இந்த 40 நாளுக்கும் அதுக்கப்புறம் ஒரு 40 நாளுக்கும் இடையிலே ஒரு சம்பவம் நடக்குது. நல்ல கவனி. முதல்ல 40 நாள் உபவாசித்தார். சீனாயில் பர்வதத்திலே தேவனோடு இருந்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் திரும்பி கூப்பிடுறாரு. திரும்பி ஒரு 40 நாள் ஆண்டவரோடு போயிருக்கிறார்.
இந்த 40 நாளும் 2 வெவ்வேறான அனுபவங்கள். முதல் 40 நாள் மாதிரி 2வது 40 நாள் அவர் போல. முதல் 40 நாள் இருந்த மனநிலை 2வது 40 நாளிலே இல்லை. நீ 1000 நாள் தேவ சமூகத்திற்கு வந்திருந்தாலும் உன்னுடைய மனநிலையிலே சில மாற்றங்கள் உண்டாகாவிட்டால் சாத்தான் உன்னை சார்ந்தவர்களை அழித்து கொண்டு தான் இருப்பான். You need a change in your mindset. முதல் 40 நாள் ஆண்டவர் சமூகத்தில் போய் இந்த அடி வாங்கின பிறகு மோசே ரொம்ப உடைஞ்சு போயிட்டு, இப்போ இந்த சம்பவம் எங்கே இருக்குன்னா 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்க வேண்டாம். இப்போ 33ஆம் அதிகாரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது. அது என்ன வாசிக்கலாம். 33:12 யாத்திரையாகமம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேர் சொல்லி அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. அடுத்த வசனம். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரலும். நன்றாக முதல் 40 நாள் போகும்போது ஆண்டவர் வா அப்படின்னு கூப்பிட்டனால ஆண்டவருக்கு நான் தேவை என்று எண்ணி மோசே போனார். ஆண்டவர் என்னை வர சொல்றாரு, ஆண்டவர் ஏதோ சொல்லணும் போல இருக்கு, ஆண்டவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கு போல இருக்கு என்று தேவ சமூகத்திற்கு போனார். இந்த ஜனங்களுக்காக நான் ஏதோ செய்யணும் போல இருக்கு, இந்த ஜனங்கள்கிட்ட நான் ஆண்டவரை பற்றி சொல்லணும் போல இருக்கு, இந்த ஜனங்களுக்கு என்னால் ஏதோ ஒரு நன்மை உண்டாகும் போல இருக்கு என்ற மனநிலையோடு முதல் 40 நாள் ஃபாஸ்ட் பண்ணார். கீழே பிசாசு வேலை செய்து கொண்டிருக்கிறான். 2வது 40 நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மோசே சொல்றார், ஆண்டவரே இப்பொழுது நான் திரும்பி வரதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு see your glory. நீர் யார் என்பதை நான் அறிவதற்கு, நீர் யார் என்பதை, உம்முடைய குமாரன் யார், எங்க கூட ஒருத்தர் போயிட்டிருக்கிறாரே, எங்களை நடத்தி கொண்டு ஒரு மேகம் போகிறது, அந்த தேவன் யார் என்பதை நான் அறிவதற்காக போகிறேன். நீர் யார் என்பதை புரிவதற்காக போகிறேன். தேவ சமூகத்தில் நல்ல கவனிங்க. ஜெபத்தில் ஒரே ஒரு சின்ன மாற்றம், உங்க ஜெபத்தில் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் உங்களுடைய வாழ்க்கையினோட உங்க டெஸ்டினியை முழுசா மாத்திடும். உங்களுடைய வாழ்க்கையின் உயரத்தை மாற்றிவிடும், உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை மாற்றிவிடும். என்ன தெரியுமா? எனக்கு உங்களை தெரியணும். நான் ஜெபத்துக்கு வரேன், உங்கள் சமூகத்துக்கு வரேன். நான் எனக்காக வரல, யாருக்காகவும் வரல, எதுக்காகவும் வரல. நான் உம்மை அறிவதற்காக வருகிறேன், உம்மை அறிந்து கொள்வதற்காக வருகிறேன், உம்மை பெறுவதற்காக வருகிறேன். I am coming into your altar. உம்முடைய சமூகத்தில் உம்மை பெறுவதற்கு, என்னை இழந்தும் உம்மை பெறுவதற்கு வருகிறேன். நல்ல கவனிங்க. சாப்பிடாம இருந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க வரல, என்னை சாக கொடுத்து உம்மை அடைய வருகிறேன். அதுதான் உபவாசம், அதுதான் ஜெபம். இன்னைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் ஜெபம் ரொம்ப மேலோட்டமாக இருக்கு. இந்த கப்பு, நீங்கள் இந்த கப்பில் எவ்வளோ ஊற்றுவீங்க? ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுவீங்க, ஒரு டம்ளர் பால் ஊற்றுவீங்க, ஒரு டம்ளர் டீ ஊற்றுவீங்க. அநேகருடைய ஆவிக்குரிய தாகம் இவ்வளவுதான் இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் அ வெரி ஷாலோ கப். ஒரு சின்ன கப் அளவு தான் உங்களோட தாகம் இருக்கு. ஆனால் என் தேவனோ மிகவும் 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 பெரியவராக இருக்கிறார். இந்த தாகத்தை வச்சுட்டு நீ எப்படி தேவனை பெறுவ? இவ்வளவுதான் உனக்கு பசி இருந்தா நீ எவ்வளவு சாப்பிடுவ?
ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிட்டு ஏன்னா இதுக்கு மேலே முடியாத, நான் இவ்வளோ தான் சாப்பிடுவேன் அப்படின்னு திரும்பி போயிடாத. இந்த சமூகத்திலே வந்தால் என் பாத்திரம் நேற்று இருந்ததை விட பெரிதாக வேண்டும், இன்று இருக்கிறதை விட இன்னும் பெரிதாக வேண்டும். I want to become bigger and bigger and bigger. என்னுடைய தாகம், நான் எப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன், ஆண்டவரே என்னுடைய ஆழம் ஒரு கப்பளவு வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய ஆழம் ஒரு கிணறளவாவது இருக்கட்டும். ஒரு கிணறுக்கு எவ்வளோ ஆழம் இருக்குமோ அவ்வளவாவது எனக்கு தாகம் இருக்கட்டும். ஏன்னா எனக்கு தெரியும், நீங்கள் கடல் அளவு, நீங்கள் உலக அளவு உமை பெறதுக்கு இந்த சின்ன கப்பில் நான் எவ்வளோ பெற்றுவேன். இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினா போதும் போதும் போதும். அவர் ஊர்கால உன் பசி, அவர் உன் பசி, அவரே பசி, அவரே உணவு, அவரே தாகம், அவரே தண்ணீர். இந்த மாம்சத்துக்கு இந்த சாப்பாட்டில் தான் ஆசை இருக்கும், இந்த சாப்பாட்டுக்கு தான் பசி இருக்கும், சிக்கனுக்கும் மட்டனுக்கும் தான் ஆசை இருக்கும். ஆனால் உள்ள இருக்க ஆத்துமாவுக்கு தேவன் பேரில் ரொம்ப பசி இருக்கும். அதை தேவ ஆவியானவரோட கரத்தில் கொடுத்து உட்காந்து என்ன பண்ணும் தெரியுமா? ஆண்டவரே இன்னும் ஆழப்படுத்துங்க, ஏன் எனக்கு பசிக்கல, ஏன் கொஞ்ச நேரம் தான் என்னால் ஜெபிக்க முடியுது, ஏன் கொஞ்ச நேரம் பிரசங்கத்திலே தூங்கி தூங்கி விடுறது என்ன ஆவி, ஏன் ஒரு அரை மணி நேரம் ஜெபத்துல 3 முறை தூங்கி முழிக்கிற, ஏன் ஒரு மணி நேரம் ஜெபத்துல 10 முறை எதையும் யோசிக்கிற, இது என்ன ஆவி? ஏன் எனக்குள்ள பசி இல்லை? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணல. எந்த மனுஷனுக்கும் அந்த பசி இருக்காது. அந்த பசியை உருவாக்குறதுக்கு தான் ஆவியானவர் உனக்குள்ள இருக்கார். நீ இடம் கொடுத்தனா, ஆவியானவர் எனக்கு பசிக்கணும். நான் ஒன்னே ஒரு உண்மையை சொல்றேன். இந்த உலகத்துல நீங்க தயவுசெய்து தூங்காதீங்க. சுமதி தூங்காதீங்க, எழும்புங்க, எழும்பி உட்காரு. மேகலா நல்ல பிரிஸ்கா உட்காருங்க, ஆக்டிவா இருங்க. சபைக்குள்ளார யாரும் தூங்காது, நல்ல கவனம். வார்த்தை அதனால தான் சொன்னேன், இங்கே நீ தூங்குற, இங்கே நீ அசட்டை பண்ற, அங்கே தேவன் பிசாசை அனுப்புற, உன் பிள்ளைங்க நாசமா போகுது. அலர்ட். சபைக்குள்ளார நீங்க இங்க தேவ பிரசன்னத்துக்காக ஒரு தாகத்தோட இருங்க. நீங்க தாகத்தோட இருந்தீங்கன்னா தான் மகிமை உள்ள ஊற்றுரும். நான் சொல்றேன் பெற்றோரே, நான் இன்னைக்கு உங்களை வார்ன் பண்ணி சொல்றேன். நான் யாருடைய பிள்ளைகளை குறித்து அறிஞ்சு சொல்லலை, நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இன்று அநேக பெற்றோர் இங்கே சபையிலே தேவ சமூகத்தை அசட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே 40 நாள் ஜெபம் நடக்குது, நீங்கள் வீட்டில் உங்கள் சொந்த வேலைகளை பார்த்து கொண்டிருக்கீங்க. நீங்கள் இதை செய்யும் போதே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிசாசு மேற்கொண்டு விட்டான் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா அது எனக்கு வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, நான் உங்களை ஹர்ட் பண்ணவோ உங்களை இன்சல்ட் பண்ணவோ சொல்ல, நான் எப்படியாவது நீங்கள் பெற்றணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எப்படியாவது நீங்கள் அடைஞ்சிடணும். இன்னைக்கு நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது மாதிரி நீங்கள் திரும்பி போகக்கூடாது. ஐம் சாரி, நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னா என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கு மேலே என்றைக்குமே இந்த சபையில் யாரும் தூங்குறதை நான் விரும்பலை. கவனிங்க, உனக்குள்ள பசி உண்டாகணும். தேவன் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு ஒரு பிரதிபலனை, ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னா, என் லைஃப்ல இயேசு எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னா அது வேற எதுவுமாவே இருக்க முடியாது. அது என்னவா தெரியுமா இருக்கும்? அவருடைய பிரசன்னம் தான் இந்த உலகத்திலே எனக்கு கிடைக்கிற பெரிய கிஃப்ட். நம்ம கட்ட போற சபை இல்லை, இங்க வரப்போற ஆத்துமாக்கள் இல்லை, நம்ம சம்பாதிக்க போகிற மற்ற ஆத்துமாக்களின் திரள் இல்லை, நம்ம கட்ட போற வீடு இல்லை, நம்ம பிள்ளைகள் செய்ய போற ஊழியம் இல்லை, இதெல்லாம் கிஃப்ட் இல்லை. நான் தேவனுடைய மகிமையை காண வேண்டும். His presence, அவருடைய மகிமை என்னை மூடணும். நான் அந்த மகிமை என் பாத்திரத்தில் நிறைய வாங்கணும். வாங்க, அப்போதான் அவருக்கு சொன்னேன், உங்க மகிமையை நான் பார்க்கணும். மோசே தேவனை பார்த்து, ஏன் இதுக்கு முன்னாடி பார்க்கலையா? அதுக்கு முன்னாடி
சின்ன கப்பாக போனார். இப்போ சொன்னார், இந்த சின்ன கப்பில் நான் எங்கேருந்து மகிமையை வாங்கிறது? ஏதோ 2 ஆசீர்வாதத்தை வேணால் வாங்கிட்டு வர முடியும். எனக்கு ஆசீர்வாதம் வேணாப்பா. எனக்கு இந்த உலகம் கொடுக்கக்கூடிய எதுவும் வேணாப்பா. என் பிள்ளைங்களை மாற்றுங்க, எனக்கு அதை செய்யுங்க, என் கடனை தீருங்க, என் வியாதியை போக்குங்க. இதெல்லாம் இல்லட்டா பரவாயில்ல, எனக்கு இயேசு வேண்டும். ஐ வாண்ட் ஜீசஸ். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். My presence shall go before you and I shall give you rest. சமூகம் உனக்கு முன்பாக போகும், நான் உனக்கு இளைப்பார். அப்படின்னா அதுக்கு மேலே நீ பேசாம ஹாப்பியா இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். உன் கடனை நான் பார்த்துக்குவேன், உன் பிள்ளைகளை நான் பார்த்துக்குவேன், உன் பொருளாதாரத்தை நான் பார்த்துக்குவேன், உன் சரீர சுகத்தை. ஏன் மகிமை என்பது, நான் சொல்கிறேன் திரும்பி உங்களுக்கு அதை புரிய வைக்கிறேன். தேவனுடைய மகிமையை நான் பெற்றிருந்தேன்னா நான் தனி ஆள் இல்லை, நான் ஒரு ஆர்மி. நான் தனி ஆள் இல்லை, நான் ஒரு கூட்டம். நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கும் போது நான், தேவனே எனக்கு நீர் தான் வேணும். பிதாவே, give me your son. இயேசுவை எனக்கு தாரும். ஏற்கனவே சிலுவையிலே எனக்கு தந்தீர். ஆனால் நான் இந்த உடல் முழுவதும், என் வாழ்க்கை முழுவதும் அவரை நிறைவாய் பெறணும். All I can have is Jesus. அதற்கு ஆவியானவரே என்னை ஆயத்தப்படுத்தும். தோண்டும். எனக்கு போதாது, எனக்கு தூக்கம் வேண்டாம், எனக்கு சாப்பாடு வேண்டாம், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம். Dig deeper. Make me a well. என்னை ஒரு கிணறா மாற்றுங்க. எனக்கு அவ்வளோ பசிக்கட்டும். ஒரு கிணறு முழுசாக தண்ணியை நிறச்சி ஊற்றிடுவீங்களா? முடியாது. என்னை தேவன் ஒரு கிணறாய் மாற்றட்டும். ஊற்ற நான் பசிச்சுட்டே இருப்பேன். எனக்கு தாகம் பெருகிட்டே இருக்கும். Then there's a glory. அப்போ தான் ஒரு மகிமை. அதுக்கு மேலே பிரதர் அதை என்ன பண்ணுறது, இதை என்ன பண்ணுறது, இதை எப்படி செய்ய, இதெல்லாம் அவர் காரியம் பிரதர். அவர் பிரசன்னத்தை மாத்திரம் வாங்க சகோதரி. அவர் பிரசன்னத்தை நான் சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் திரும்பி போனீங்கன்னா உங்கள் ஜெபம். அதனால தான் இன்னொன்று சொல்கிறேன், ஒரு மரக்கன்று வைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் மேக்ஸிமம் எண்ணெய் விட்டிங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் குழி பறிக்கிறதுக்கு. ஆனால் ஒரு கிணறு தோணுன்னா இட் வில் டேக் டைம். ஆண்டவரோட சமூகத்தில் உட்காராம நீ கிணறாக முடியாது. ஆண்டோட சமூகத்தில் 1/2 மணி நேரம் உட்காரவன் ஒரு நாளும் கிணறாக முடியாது. லீவு போட்டு தனிமையா போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து I am hungry Lord, எனக்கு பசியும் குடும் போஜனமும் குடும் என்று சொல்லிப்பார். அந்த க்ளோரி என்னை கவர் பண்ணியிருக்கும் போது நான் நடந்து வந்தேன்னா, இந்த மகிமை சாதாரணமானது இல்லை. இது யாரையும் ஈர்க்கக்கூடியது, யாரையும் மாற்றக்கூடியது. ஒரு ஒரு ஹை வோல்டேஜ் பவர் இருக்கிற ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட போனீங்கன்னா அந்த பவர் என்ன செய்யும்? இழுக்கும். தேவனுடைய மகிமை என் பிள்ளைகளை இழுக்கும், என் கணவனை இழுக்கும், என் சபையை இழுக்கும், என் ஊரை இழுக்கும். மகிமை is the only thing. பிரசன்னம் தான் சபை இன்று இழந்திருக்கிற ஒரே காரியம். இந்த சபை மாத்திரம் தேவ பிரசன்னத்தை பெறுவதற்கு ஆயத்தமாகிவிட்டால் மற்ற எல்லா காரியமும் தானா நடக்கும். ரைட். 2வது, சாவி சொல்லிட்டேன். தேவ பிரசன்னத்தில் போய் அசட்டையாக இருக்காதீங்க, ஏனோ தானோன்னு ஜெபிக்காதீங்க, உங்களுக்காக ஜெபிக்க போகாதீங்க, எதுக்காகவோ தேவன்கிட்ட போகாதீங்க, ஏதோ பிரச்சனைன்னு போகாதீங்க. இயேசுவை அடைய போங்க, பசிக்க போங்க, புசிக்க போங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பசிக்கவும் புசிக்கவும். ஏன்னா பசிலாம் என்கிட்ட இல்லைங்க, நான் அவ்வளோ பசிலாம் எனக்கு இல்லைங்க. என் பசியெல்லாம் ஏதாவது வீடியோ பார்த்துக்கிட்டு எங்கன்னா ஊரை சுற்றிக்கிட்டு எதையாவது குறிச்சிட்டு இதாங்க எனக்கு பசிக்குது. ஏன்னா நான் மாம்சம். ஆனால்
தேவ சமூகத்தில் போய் பசித்தாங்கப்பா. ஏன்பா எனக்கு பசிக்கலை? உனக்கு பசிக்கலைன்னா பிசாசு உன் பிள்ளைகளை உன் குடும்பத்தை பட்சிப்பான் என்பதை மறந்து போகக்கூடாது. புரிஞ்சுச்சா? நீ பசியோட உன் ஆழத்தை அதிகமாக்கிப்பார். தேவன் உன் குடும்பத்தை எப்படி கட்டுகிறார் என்பதற்கு இந்த உலகத்துக்கு முன்பாக தேவன் உன்னை ஒரு சாட்சியாய் நிறுத்துவார். ஆமென். இரண்டாவது, the second key, I'm going to finish it off. வாசிக்கலாம். எக்ஸோடஸ் இல்லை லெவிட்டிகஸ், லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனம். குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். நாதாபும் அபியூவும், ஆரோன் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுடைய 2 குமாரர்கள் தேவனுடைய சமூகத்தில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். அந்த இடத்தில் தானே செத்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் கட்டளையிடாத அந்நிய அக்கினி என்னன்னா அதை நமக்கு தெளிவாக சொல்லலை. நமக்கு அதை புரிஞ்சிக்க முடியாது, நமக்கு அந்த சிச்சுவேஷன் தெரியாது. ஆனால் ஆண்டவர் இதை குறித்து அதே அதிகாரத்தில் ஆரோன்ட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம். அதே அதிகாரத்தில் 9 and 10. நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாதற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டு இல்லாதற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும் ஆண்டவர் சொல்றாரு. அப்பதான் பிள்ளைங்க செத்து போயிருக்காங்க. ஆண்டவர் ஆரோனை நோக்கி, நீயும் இனிமே உனக்கு இருக்க குமாரர்களும் உன் சந்ததியில இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு வர மற்றவர்களும் சாகாம இருக்கணும்னா குடிக்காதடா, குடிச்சிட்டு உள்ள வராதடா அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியுது? ஒருவேளை குடிச்சிருப்பாங்களோ? தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அன்னைக்கு தான் பிரதிஷ்டை. அங்கெல்லாம் போட்டாச்சு, தலைப்பாகெல்லாம் வச்சாச்சு, எல்லாம் ரெடி. ஆண்டவர் நியமித்த அத்தனை காரியமாக அந்த ட்ரெஸ்ஸை செய்கிறதுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவான மெட்டீரியல்ஸை வச்சு அந்த ட்ரெஸ்ஸை செஞ்சுருக்காங்க. எல்லாம் செய்து அதை உடுத்தி தேவ சமூகத்தில் வந்து ஆசாருடைய 2 பிள்ளைகள் செத்து போனார்கள். தேவ சமூகத்துக்குள்ளே வந்து என்னுடைய அநேக பிள்ளைகள் செத்து போகிறாங்க. அவங்க வெளியே இருந்திருந்தா செத்து இருக்க மாட்டாங்க. தேவ சமூகத்துக்குள்ள வந்தனால என் பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. அவங்க வெளியே இருந்தா செத்து இருக்க மாட்டாங்களோ? நன்றாய் கவனியுங்கள். இதே போல ஒரு சம்பவம் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே வாசிக்க வேண்டாம். 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சப்பீராள் தேவ சமூகத்திலே வந்து பொய் சொன்ன போது என்ன செய்தாங்க? செத்து போ. அப்படின்னா அவங்க வெளியே தேவ சமூகத்துக்குள்ள வரத்துக்கு முன்னாடி வெளியே ஏதோ ஒரு தீமைய பானம் பண்ணிட்டு உள்ள வந்துட்டான். உள்ள வரத்துக்கு முன்னாடி தேவ பிள்ளைகளே, சின்ன பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, நீ தேவ சமூகத்துக்குள்ள வரத்துக்கு முன்னாடி what did you had a part with? எதிலே பங்கு கொண்டு வந்தாய்? எதை புசித்தாய்? உன் அக்கினி அந்நிய அக்கினியாய் மாறுவதற்கு நீ என்ன செஞ்சுட்டு உள்ள வந்த? அநேக பிள்ளைகள், அதுவும் இந்த கால நிலையிலே உள்ள பிள்ளைகள், சபையிலே உள்ள பிள்ளைகள் உள்ளே வந்து தேவனை ஆராதிக்கிறார்கள். ஆனால் வெளியே வேறு ஏதோ ஒன்றை, சில இச்சைகளை, சில அசுத்தங்களை பானம் பண்ணுகிறார்கள். நான் வெறும் குடிய மட்டும் சொல்லலை, குடியும் மற்ற போதைகளும் மற்ற இச்சைகளும் மற்ற அருவருப்புகளும் மற்ற காதலும் அல்லாவிட்டால் சிந்தையிலே அநேக அசுத்தங்களும் முடிச்சிட்டு இங்கே வந்து
உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு போறத நான் பார்க்கிறேன். தேவன் சர்தை சபையை பார்த்து சொன்னது போல, நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் you are already dead. நீ ஏற்கனவே செத்துதான் இருக்க. ஆனா பார்க்கறதுக்கு உள்ள வர மாதிரி இருக்கு, போற மாதிரி இருக்கு. உள்ள வர மாதிரி இருக்கு, ஆராதிக்கிற மாதிரி இருக்கு, போற மாதிரி இருக்கு. ஆனா நீ வெளியே பானம் பண்ண பத்தியா, that was irrelevant with God. தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனிடத்திலே பங்கில்லாத, தேவன் ஏற்றுக்கொள்ளாத, தேவனுக்கு மறைவான ஏதோ ஒரு காரியத்திலே நீ பானம் பண்ணுகிறாய், ஒன்றிலே நீ பங்கு வைத்திருக்கிறாய். நீ அதை செய்துவிட்டு உள்ளே வந்தால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆல்ரெடி யூ ஆர் டெட். சீக்கிரமா இல்லை கொஞ்சம் பிந்தியோ. நான் சொல்கிறேன், இந்த சபையிலேருந்து நின்று போன யாரா வேணா இருக்கலாம், அவன் நின்று போல பிசாசு அவனை கொன்று போட்டான், அதனால் அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் நின்று போல, அவன் ஏதோ ஒன்றில் பானம் பண்ணிட்டீங்க வந்தான். அவன் தேவன் வைக்காத, தேவனுக்கு பிடிக்காத, தேவன் அருவருத்த எதையோ தொட்டு விட்டு இங்கே வந்தா இந்த இடம் உன்னை கக்கி போடும். You will be gone soon. அது யாரா வேணா இருக்கலாம், அது ஏன் பிள்ளைகளானாலும் சரி, இங்கே இசை வாசித்தாலும் சரி, இங்கே நீ ஆடி பாடினாலும் சரி, உங்க அப்பா இங்கேயே மெம்பரா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், நீ வேற ஒன்றுல கை வச்சிருந்தனா you will soon be lost. சீக்கிரமா இங்க காணாம போயிடுவ. நான் இதை வாலிபர்களுக்கு மாத்திரம் சொல்லல. நீ 50 வயசா இருக்கலாம், 60 வயசா இருக்கலாம், நீ வெளியே தேவன் விரும்பாத எதையோ இன்னும் உன் வாழ்க்கையிலே பிடித்திருக்கிறாய் என்றால் soon you will be gone. சீக்கிரமா தொலைஞ்சு போவேன். நீ இங்கே மூப்பராக கூட இருக்கலாம், இங்கே நீ ஒரு முக்கியமான ஆளாக இருக்கலாம். உன் வாழ்க்கையில் பாவம் இருந்ததுன்னா இந்த இடத்துல, ஏன்னா இங்கே மகிமை இருக்கு. மகிமை உன்னை, இங்கே மகிமை இல்லைன்னா நீ ஓட்டலாம், அப்படியே ஓட்டலாம். இங்கே மகிமை இருக்கு, அது அசுத்தங்களை வெளியே தள்ளும், அசுத்தங்களை வச்சிருக்காது. அது நானானாலும் சரி, ஐ கேனாட் லாஸ்ட் ஃபார் லாங். யாரானாலும் சரி, வெளியே அசுத்தத்திலே பானம் பண்ணி இங்கே உள்ள வந்தனா நீ நினைக்கலாம் ஏதோ சபையனை இழந்துருச்சு. இல்லை, நீ சபையை இழந்திருக்கிறாய். நான் பொய் சொல்லலை, நான் ஏதோ தப்பா சொல்லலை, நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். நீ ஏதோ தீண்டாததை தொட்டுட்டு இருக்க. இன்னைக்கு நான் ஓப்பனாகவே சொல்றேனே, இன்னைக்கு சபையின் பிள்ளைகளிலே மிக பிரதானமாய் சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் மிக மிக உண்மை என்று நம்புகிற காதல் என்கிற ஒரு பொய். இன்னைக்கு நீங்கள் கேட்கலாம், ஏன் லவ் பண்ணக்கூடாதா? லவ் பண்ண ஆண்டவர் ஒத்துக்க மாட்டாரா? லவ் பண்ணி யாருமே நல்லா வாழலையா? லவ் பண்ணுறவங்களாம் என்ன பாவம் செய்கிறாங்களா? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒன்றே ஒன்று கேட்குறேன், ப்ராக்டிக்கலாக கேட்குறேன், பைபிள் வச்சுலாம் பேசலை. சரி, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன். நீ லவ் பண்ணலை, நீ இதை படிக்க போகிறேன் அம்மா அப்பா அப்படின்னு சொன்னல, நான் லவ் பண்ண போகிறேன்னு சொன்னியா? சொல்லு. நீ நல்லவன் தானே, லவ் கரெக்டு தானே, லவ்வில் தப்பு இல்லை தானே? பைக்கு வேணும்னு அம்மாவை கேட்குற சொன்னால் எங்கள் அம்மா அப்பா அதுக்கெலாம் அதெல்லாம் புரியாது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. பைக்கு வேணும்னா உடனே ஒத்துக்கிட்டாங்களா? சொல்லு, ஒத்துக்கிட்டாங்களா? மொபைலுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? எப்படி வாங்கின? அதெல்லாம் சொல்லி தானே வாங்கின. மற்றதெல்லாம் சொல்கிறல்ல, நீ நல்லவன் தானே, நீ செய்கிற கரெக்ட் தானே, சொல்லு, வா என்கிட்ட வந்து சொல்லு. நீ லவ் பண்ணுற பொண்ணை சைட் அடிச்ச அன்னைக்கு நான் ஒரு பொண்ணை சைட் அடிச்சுட்டு வந்திருக்கேம்மா. அம்மா, அந்த பொண்ணை நான் லவ் பண்ண போகிறேம்மா, அந்த பொண்ணு என்னை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்குமா, நானும் லவ் பண்ணுறேன் சொல்கிறா. வாலிப பிள்ளைகள் வளரும் போது நான் உன்கிட்ட கேட்குறேன், நான் உன்னை எச்சரித்து சொல்கிறேன், நீ செய்கிறது சரின்னா சொல்லிட்டு செய். அதுக்கப்புறமா வந்து பெரிய பைபிள் பேசுகிற, எங்கே இருக்குது பைபிள்லன்னு நீயா ஃபிக்ஸ் பண்ணிட்டு உடம்புல மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்பா அம்மாவோட வீக் பாயிண்ட் எதுன்னு பார்த்து படிப்ப. நேரம் வரும்போது அப்படின்னா நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், அப்படின்னா நான் இங்கே இருக்கவே மாட்டேன், நான் ஓட்டமா போ.
போய் பாரு போ. நான் சொல்றேன், சபை வெளியே அருவருப்பை, the thing you are touching is irrelevant. அது தேவன் ஏற்காத ஒன்று. அதை தொட்டுட்டு நீ இங்கே வந்தனா நான் சொல்றேன், இந்த இடம் உன்னை கக்கி போடும். You'll die. அருவருப்புகளிலே அநேகருக்கு ஜெயமில்லை, வயசாகி போச்சு. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, ஊழியக்காரர்களிலே 70% பேர் பாலியல் படங்களை பார்ப்பதற்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் என்று. ஊழியக்காரர்களில் 70% பேர் இச்சையான படங்களை பார்க்கிறதற்கு அடிமைப்பட்டிருக்க. அப்போ நீயும் ஓ குடும்பமும் விதிவிலக்கா இருக்கும் நினைக்கிறியா? நோ, இல்லை. என் வீட்டுக்காருக்கு வயசாகி போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கியாமா? இல்லை இல்லை. நீ அங்கே ஒரு அருவருப்பை தொட்டுட்டு இங்கே வந்தா இங்கே நீ செத்து தான் போவ. இந்த இடம் உன்னை உயிர்ப்பிக்காது. அப்போ இதுலேருந்து எப்படி தான் வெளியே வராது? நீ வெளியே வரணும். எனக்கு எதிர்காலம் வேணும். இந்த சபையில் வந்து என் வாழ்க்கை கெட்டு போனதா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோற்று போனதா, எனக்கு ஒரு சரித்திரம் வேண்டாம் என்று நீ உண்மையாக நினைப்பனா, நான் ஒரு தாயா உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். நான் சகோதரிகளுக்கும் சேர்த்து சொல்கிறேன். அநேக சகோதரிகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் பிலீவ் பண்ணேன். நான் சிலர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. எனக்கு தேவையில்லாமல் எனக்கு இவ்வளோ வயசாது, ஆனால் அசிங்கமான சொப்பனம் வருது, அசிங்கமான இச்சையான எண்ணம் வருது. ஏன்னு தெரில, நான் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. ஆனால் சில நேரங்களில் அப்படிப்பட்ட காரியங்களை என்னை மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்கிற யாரா நீங்கள் இருப்பீங்கன்னா, கல்யாணம் ஆயிட்டனால பிள்ளை பத்துட்டனால நீ இச்சைகளுக்கு விலகி பரிசுத்தமாக இருக்கன்றதுக்கெலாம் எந்த கேரண்டியும் இல்லை. நான் ஒன்று சொல்லுகிறேன். நான் ஒன்று சொல்கிறேன். ஒன்று, தேவ சமூகத்திலே நீ ஆழமாக வேர் விடணும். இல்லை தாகம் பெருகணும்னா, நீ இயேசுவை அடையணும்னா, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்தம் இல்லாமல் நீ இயேசுவை பார்க்க முடியாது. இந்த சுத்தம் எப்படி அடைய முடியும்? அந்த சுத்தத்துக்கான ஒரே ஒரு வழியை நான் சொல்கிறேன். நம்பர் 1, ரிப்பெண்ட். மனம் திரும்ப, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு. இதுலேருந்து முழுசாக நான் வெளியே, நான் மனம் திரும்பிட்டேன், எவ்வளவோ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், அதனால என்னால் இதை ஜெயிக்க முடியல, நான் விழுந்து போகிறேன், நான் தோற்று தான் போயிட்டுருக்கேன், என் வாழ்க்கையில் இல்லை, நான் என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரில, இது வரைக்கும் நான் ஆண்டவரை தரிசிக்க எவ்வளோ பிரயாசப்படுறேன், எனக்குள்ளே தாகமே வரலை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு உண்மையை உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒன் கீ. உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் தப்பு செஞ்சுட்டு மாட்டிக்குவோம். மாட்டிக்கும் போது தப்பு செஞ்சியா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லுவா, வேறு வழி இல்லாமல். அந்த ஆமாம் ஆமாம் சொல்லிக்கிட்டு என்ன நினைப்போம், என்ன மாதிரி நல்லவன் யார் இருக்கா, நான் எதை மறைச்சேன்னா என்ன, நான் தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே அப்படின்னு நீ உன்னை ரொம்ப நல்லவனாக நினச்சிட்ருக்க. ஆனால் ஆவியானவன் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு உண்மையை நான் உனக்கு சொல்கிறேன். There are some dark areas. சில மறைவான இருண்ட பகுதிகள் உன் வாழ்க்கையில் நீ இதுவரைக்கும் யாருக்குமே சொல்லலை. சில காரியத்தை நீ யாருக்குமே சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்க. அதை நீ மூடி, நான் அந்த மாதிரி ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சர்லேயே நீ ஒருவேளை அதுக்கு ரட்சிப்புக்கு முன்னாடி கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் உன்னை நீ ஒரு 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 லெவல்லையே எல்லாரும் முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டல. அந்த அன்னைக்கு உன்னை விழ வச்ச பிசாசு இன்னைக்கு வரைக்கும் உன் காலின் கீழே வரல. அவன் கையை பிடிச்சிட்டு தான் இருக்கான், அவன் கொண்டையை பிடிச்சிட்டு தான் இருக்கான். அதனால தான் சில சாபம் உன் மேலேயும் உன் குடும்பத்து மேலேயும் உன் பிள்ளைங்க மேலேயும் வந்துட்டே இருக்கு. பிகாஸ் யூ ஆர் ஸ்டில் இன் ப்ரைட். உன் பெருமையை உடைக்க உனக்கு பலன் இல்லை. இந்த பெருமையை உடைச்சனா அந்த பிசாசை மிதிச்சிடலாம்.
அதனால நீ செஞ்ச எல்லா அந்தரங்க பாவத்தையும் போய் யார்கிட்டயாவது சொல்லுன்னு நான் சொல்லலை. நல்ல கவனிங்க. யூ நீட் விஸ்டம். உனக்கு அறிவு வேணும். நான் சொல்கிறத நல்ல கவனி. நல்லா ஜெபிக்கிற, அது உன்னோட பெற்றோராக கூட இருக்கலாம், ரொம்ப நம்பத்தக்கவர்கள் உன் கூட பிறந்தவங்களா இருக்கலாம், யார்கிட்டையும் இந்த கதையை சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆவிக்குரிய உலகத்தார் இல்லை, நல்ல ஜெபிக்கிற ஒரு ஆவிக்குரிய நபர்கிட்ட நான் யாருக்கும் தெரியாது, நீ மறைச்சோம் பெருமையை எந்த விஷயம் உடைக்கும்னு மட்டும் யோசிச்சுக்கோ. எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லலை. ஒன் திங், ஒன் சீரியஸ் மிஸ்டேக் யூ டிட். இது வரைக்கும் நீ அதை யார்கிட்டையுமே சொல்லலை. அந்த ஒரு பாவத்தை யாராவது ஒருத்தர்கிட்ட கன்ஃபஸ் பண்ண, உன் பெருமையை உடையும். உன் பெருமை அது நான் சொல்கிறேன், போய் லூஸ்தனமாக ஹஸ்பண்ட்ஸ் போய் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாதீங்க, குடும்பம் உடஞ்சிடும். புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? புரியுதா இல்லையா நான் சொல்கிறது? ஒய்ஃப்ஸ் போய் புருஷன்கிட்ட சொல்கிறாத. ஆவிக்குரியவர்களிடத்திலே, உனக்காக ஜெபிக்கிறவரிடத்திலே, அதை யார்ட்டையும் அவங்களோட அது செத்து போகும்னு யாராவது உனக்கு தெரியும்னா அவங்கள்ட்ட அதை ஷேர் பண்ண. நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன், அதில் நான் ஒன்று, அதில் மணி ஒன்று, அதில் புனிதா ஒன்று, அதில் ஜாசிஸ்டர் ஒன்று. இங்கே அநேக சகோதரிகள் ஜெபிக்கிறவங்க இருக்காங்க. அவங்க இதை யார்கிட்டையும் அவங்க பிள்ளைங்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க, அவங்க புருஷன்ட்ட சொல்ல மாட்டாங்க, என்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. நான் கேரண்டியாக சொல்கிறேன். நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உன் அம்மா மட்டும் சொல்ல மாட்டேன், ஓன்ட்டே திரும்பி சொல்ல மாட்டேன். ஆனால் நீ சொல்லு. ஏன்? வாசி யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். James chapter 5 and verse 16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, எல்லாரும் சொல்ல, to be healed. உன் வாழ்க்கையின் சாபம் பாவம் முடிவுக்கு வர்றதுக்காக உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதான். என்னால் ஒரே ஒரு விஷயத்தை சாட்சிட்டு சொல்ல முடியும். இங்கே யாராவது ஒருத்தர் இங்கே உட்காந்துருக்கீங்க, நான் இப்படி ஒரு தப்பு பண்ணேன், அந்த தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நான் இப்படி ஒரு தப்பு பண்ணுறேன், ஏன் இப்படி பண்ணுறேன்னு தெரில அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையுமே சொல்ல முடியாத சில சீக்ரெட்டை ஓப்பனாக சொல்லியிருக்கீங்க. ஆண்டவர் உங்களை விடவே இல்லை. ஆண்டவர் திரும்ப அதில் விழுறதுக்கு உங்களை விடவே இல்லை. இதுவரைக்கும் நீங்கள் விழுந்திருந்தாலும் கடைசி மட்டும் உங்களை விடவே மாட்டார். ஆனால் அதை மறைச்சிக்கிட்டு இருக்கவங்க, அதை மூடி வச்சவங்க, நான் இன்னைக்கு ஒரு காரியத்தானு எனக்கு உணர்த்தினார். ஐ எம் கோயிங் டு கன்ஃபெஸ். அதை நான் சொல்ல போகிறேன், உங்கள்கிட்ட இல்லை. அதனால தான் சொன்னேன், இமோஷ்னலாக எல்லார்ட்டையும் பிள்ளைங்கள்ட்டாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க. நாளைக்கு பிள்ளைங்க பிரச்சனை வந்து அதை எல்லார்ட்டையும் சொல்லிடும். யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி பாருங்க, யூ வில் பி ஹீல்ட். சொல்லி பாருங்க, கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை நின்று நீங்கள் செஞ்சு பாருங்க. ஒரு பிசாசை உங்கள் காலின் கீழே இதுவரைக்கும் நீங்கள் ஜெயிக்காத ஒரு பாவம், உங்கள் பிள்ளைகள் ஜெயிக்காத சில காரியங்களை தேவன் ஜெயிப்பதற்கு அதை ஒரு ஆயுதமாய் மாற்ற போகிறார். நான் சொன்ன இந்த காரியம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அது வேற ஒன்றும் செய்யாது, உங்களுக்குள்ளார இருக்க பெருமையை உடைக்கும். யூ வில் ஹேவ் ஹம்பிள்னஸ். உனக்கு எதிர்காலம் ஆரம்பிக்கும். சில பிள்ளைகள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, லவ் பண்ணும்போதே வந்து சொல்லுவாங்க, நான் லவ் பண்ணுறேன், எனக்கு தெரியும் இந்துன்னு, ஏன்னா எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அப்படி சொன்ன ஒரு பிள்ளை கூட அதில் விழலை. மாட்டிக்கிட்ட பிள்ளை சரியான்னு கேட்டால் ஆமான்னு சொன்னிச்சு, அது நாசமாக போச்சு. நீ உன் பிள்ளைய உன் குடும்பத்தை கட்டுவதற்கு லெட் யூ டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீ அதை முதல்ல செய், நீ அதை செய். யாருக்கும் தெரியாமல் நீ செய்த ஒரு தவறு மறைந்திருக்கிறது, அதை அறிக்கையிட்டு சொஸ்தமாக. அநேக பாவங்கள் உன் குடும்பத்திலும் உன் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் உன் வாழ்க்கையிலும் முடிவுக்கு வருகிறது. கண்களை மூடுவோம்.